நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நல்ல படம் அப்படின்னா, ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அதே ஞாபகமாகவும் இருக்கும். அப்படியே கார் ஓட்டும்போது கூட சிக்னல் இருக்கா இல்லையாலாம் தெரியாது. அப்படியே வந்து வீட்டில் வந்து வேறு எந்த வேலையும் தெரியாமல் அப்படியே படுத்துருவோம், பேசாமல் இருப்போம், நைட்டு படுத்துருவோம். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக அந்த படத்தினுடைய ஏதோ ஒரு ஷாட் ஞாபகம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நல்ல படம். ரொம்ப நல்ல படம்னு வச்சுக்கோங்க, தியேட்டர் விட்டு வெளியே வந்து ஐயோ இந்த படத்தை பற்றி சொல்லணுமே சார் பறக்க பறக்க மனசு துடிக்கும். அப்படி தான் அவனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவர் பண்ணி தான் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் நான் ஊர்லேருந்து வந்தோடனே பார்க்க சொன்னார். பார்த்துட்டு திருப்பி பண்ணுறாரு. ஒரு 3 மணி நேரம் கேப்பில் முதல்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற உண்டாச்சு. சரி நான் வந்து சரி என்ன தான் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ரொம்ப சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் படத்தை பற்றியும் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு தான் வந்துடுவேன். ஸோ அதெல்லாம் மிதமாக சொல்லணும், பார்க்கவும் மாட்டேங்கிறான், கொஞ்சம் அதிகமாக சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லைடா அப்படின்னு அப்படின்னு பயம். நான் அப்படி தான். நான் வந்து எனக்கு வந்து இந்த ஐஸ்டன் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார், பார்த்துருக்கேன் அப்படின். ரைட், ஒரு புது டேரக்டர் படம். நான் எப்பொழுதுமே வந்து எல்லா படங்களும் தேட்டரில் பார்க்குற பழக்கம். ஒரு டேரக்டருடைய முதல் படம்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துடணும், தவிர்த்துக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி இந்த படத்துக்கு போகிறதுன்னு செஞ்சோன்னா கூட பார்க்குறக்கு ஐஸ்டன்ஸ்லாம் படம் பார்த்துட்டாங்க. என்னிடம் அதை பற்றி தொடர்ந்து பேசலை. சரி அது படத்தை பார்க்குறக்கு கூட யாரும் ஆள் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு நான் அமீருக்கும் டேரக்டர் அஸ்லாமுக்கும் ஃபோன் பண்ணேன். தேட்டர் ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் படத்துக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த படம் மூன்று கூடம் போகிறேன். சரி வரேனே அப்படின்னாரு. நான் அமீர் போகும்பொழுதுனா அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு புது டேரக்டர் எடுத்த ஒரு படம், அதை போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சாங்களே. யாரும் போகும்போது எதுவும் தெரியாது. இந்த ஐஸ்டன் கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் பாருங்கன்னு ஒரு வரி சொல்லி விட்டுட்டாரு, வேறு ஒன்றும் சொல்லலை. எனக்கு அந்த படம் வந்து ஆச்சரியம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் பார்த்தோன்னே எல்லாருமே புதுமுகங்களாக இருக்குது, என்னவா இந்த படம்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒன்று வந்து அந்த படத்தை பற்றி என்ன நம்பிக்கை தந்துச்சுன்னா, எடுத்த உடனே புத்தனவருடைய ஒரு பொன்மொழியை போட்டு படம் ஆரம்பிச்சிச்சு. எப்பொழுதும் வந்து பயணம் தான் முக்கியம், இலக்கு முக்கியம் இல்லைன்னு புத்தன் சொன்னதை வச்சு இருந்தேன். சரி இந்த பொன்மொழிக்கு தாங்குவோம் அந்த படத்தை ஒரு 20 நிமிஷத்துக்கு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அது 10வது நிமிஷத்துலேருந்து அந்த படம் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ஒன்றுனா வர இல்லை. அந்த படம் ஈர்த்து வந்து நான் தேட்டரில் வந்து வாய் விட்டு சிரிச்சுன்னு வந்து வெடிச்சு சிரிச்சு 10 இடத்துல 20 இடத்துல சிரிச்சுன்னு இருக்கு இல்லையா, அப்படி இருந்துருச்சு படம். எனக்கு இன்னொரு ஆச்சரியம், நீங்கள் கேட்க வந்த விஷயத்த சொல்கிறேன். இப்படி ஒரு டேரக்டர் நுணுக்கி இத்தனை வேலை பார்த்துருப்பார்ல ஒரு படத்துக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காட்சி எப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வைக்க முடியும் ஒரு வியாபார சினிமாவில், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் டேரக்டர் நவீனை வந்து சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதுதான் அவர் வர சொன்னேன். நான் மட்டும் தான் சார் மூடர். கண்டிப்பாக உங்கள் படத்தை பார்த்துட்டு நாங்களும் ஒரு மூடர் தான். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த பரமார்த்த குரு சீடர்கள்னு சொல்லுவாங்க அது. ஆனால் அது ஒரு சிம்பிள் அது ஆக்சுவலாக. கண்டிப்பாக அவங்க புத்திசாலி மாதிரி அது ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க மூடராக்கிக்கிட்டு பண்ணுற ஒரு என்ன ஒரு கதை தானே அது, பஞ்சதந்திர கதை மாதிரி அது. அப்படி தான் அந்த படம் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் உள்ளே இருந்தது. அது நீங்கள் டைரக்டர், நீங்கள் பரமார்த்த குரு, உங்கள் சீடர்கள் மூடர்கள், அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். முதல் விஷயம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா நான் வந்து உங்கள் 3 பேர் ஆஃபீஸ்க்கும் வந்து நின்றுருக்கேன். உதவி இயக்குனர் வாய்ப்பு கேட்டு இங்கெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டு கொடுக்கும்போது, அதுதான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம எதுக்கு எழுதுகிறோமோ இதுதான், இந்த பாராட்டும் இந்த கைத்தட்டல் தான் ஒரு கலைஞனுக்கு பெரியது. இன்றைக்கி பெரிய உற்சாகமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். முதல் விஷயம் இல்லை, அந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் ஏன் கைத்தட்டுறோம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் பாரதி ராஜா, பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார் இப்படின்னு ஒரு நீங்கள் இந்த மாதிரி முன்னோடிகளில் எல்லாம் அந்த அவங்க படங்கள்லாம் பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. உங்கள் படத்தில் எந்த விதமான கிளிஷேன்னு சொல்ல முடியாது, அந்தந்த காலத்துக்கு அது கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் அந்த எந்த விதமான ஃபார்முலாவும் இல்லை, புதுசாக எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களை இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம். நன்றி சார். இதில் இருக்குது சார், இதில் ஒரு 1000 படம் இருக்குது, ஒரு 1000 சிறுகதைகள், 1000 நாவல் எல்லாமே இருக்குது. எவ்வளோ தரும் நினைக்கிறீங்க ஒயிட்? அதெல்லாம் எங்கள் மாமன் சீட்டு கம்பெனி நடத்தி நிறைய சேர்த்து வச்சுருக்கான் பஸ்ஸு. கண்டிப்பாக நிறைய தரும். உங்களோட நிறைய என்னென்ன எங்களுக்கு எப்படி பஸ் தெரியும்? பாசிட்டிவாக இருங்க சென்ட்ரைன். பெருசாக நினைங்க, பெருசாக நடக்கும். மாமூடி வேண்டிங்களா? வேண்டாம் பஸ். சென்ட்ரைன், என்ன இது? மங்கி கேப் பஸ்ஸு. இது மங்கி கேப்னு 3 சென்ட்ரைன். அதையும் என்கிட்ட தரீங்க? நீங்கள் தானே பஸ் கேட்டீங்க. நான் முகமூடி கேட்டேன் சென்ட்ரைன். போன இடத்துல முகமூடி இல்லையா? இருந்துச்சு பஸ்ஸு.
சென்ட்ராயன், நீங்கள் முகமூடி வாங்கிறதுக்கு இடத்துக்கு போனீங்க. போன இடத்துல முகமூடியும் இருந்திருக்கு. ஆனால் அதை வாங்காமல் நீங்கள் மங்கிக்க பாயிண்ட் இருக்கீங்க. ஆமாம் பாஸ். இந்த இடத்துல நீங்கள் ஆமான்னு சொல்லக்கூடாது சென்ட்ராயன், ஏன்னு சொல்லணும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாஸ். இது தாடை வரைக்கும் மறைக்குது, அது எக்ஸ்ட்ராவாக வாயை மூக்கே மறைக்குது. அதுக்கு போய் அவன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். அதான் பாஸ் இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஏன் சென்ட்ராயன் ஒன்று மட்டும் வேறு கலர் இருக்குது? அது மட்டும் எனக்கு பாஸ். எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினைப்பேன். அதான். நம்ம என்ன திருவிழாவுக்கா சென்ட்ராயன் போகிறோம்? திருட போகிறோம் சென்ட்ராயன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆரம்பத்தில் ஒரு எளிமையாக ஆரம்பித்து அந்த பையன் பாதிக்கப்பட்டு திடீர்னு ஒரு ஐடியா வருதுல்ல, ஏன் அங்கேயே கை வச்சா, அந்த வீட்டிலே கை வச்சா என்னங்கிற அந்த மாதிரியான ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கான்ஷியஸாக தான் செய்கிறீங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது அது வந்து எவால்வ் ஆகி நேச்சுரலாக வர அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளேக்கு தான் இந்த படம் எனக்கு மிக அருமையாக பிடிச்சது. ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த படத்தில் ஓவராலாக படம் பிடிச்சிருந்தாலும் கூட படம் போட்டு 15-20 நிமிஷத்தில் இந்த படம் இந்த மாதிரி படம் நம்ம செட் ஆகிடுவோம். ஒரு சீரியஸ் படம்னா ரைட் சீரியஸ் படம் பார்க்க ரெடி ஆகிடுவோம், காமெடி படம் பார்க்க ரெடி ஆகிடுவோம். அதுலேயே நான் தொடர்ந்து வண்டி பயணிக்கும். கரெக்டாக அந்த 20 நிமிஷத்தில் ஒரு டேரக்டர் படத்தை என்ன மூடு செட் பண்ணுறாரோ அதுலேயே படத்தை வந்து 2-4 மணித்தில் முடிச்சுட்டாருன்னா சக்ஸஸ். கரெக்டாக நேர்த்தியான டேரக்டர் ஆகிடும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது. உங்களை பற்றி நினைக்கும் பொழுது என்ன இருந்துச்சுன்னா, ஒரு படம் 4 முட்டாள்கள் ஒன்று சேர்ந்துருக்கானுங்க, சேர்ந்து இந்த இதுக்கு வர்றாங்க, பண்ணுற காரியம் எல்லாமே சொதப்புது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க படத்தில் திடீர்னு ஒரு சின்ன பையன் உட்காந்து கேவி அழுது எல்லாரும் நீ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் அப்பா அடிக்கிறாரு, அம்மா அடிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியார் அடிக்கிறாரு, திருப்பி இங்கே வந்தால் நீங்கள் அடிக்கிறீங்க, எப்படி போய் அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்னென்னு ஒரு லென்த்தியாக ஒரே ஷாட்டில் சொல்லும் பொழுது டக்குன்னு ஒரு தியேட்டர் அவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே இந்த தியேட்டர் ஃப்ரீஸ் ஆகி அமைதியாகிடுச்சு. ஆமாம், ரொம்ப பாவம் அந்த பையன் அப்படின்னு. அப்படி போகிற வண்டியை சடார்னு ஒரு டேரக்டர் நினைக்கிற பக்கம் திருப்பி எல்லாரையும் மாற வைக்கிறது இருக்குல்ல. நம்ம யாரை ஆக சிறந்த நடிகர்னு சொல்கிறோம்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒருத்தன் டக்குன்னு ஒரு இடத்துல எல்லாரும் அழுக வச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கவன தான் நம்ம சிறந்த குணத்தின் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது டேரக்டருக்கும் பொருந்தும். ஒரு படம் ஒரு திசையில் போய்கிட்டே இருக்குது, போகிற திசையில் டக்குன்னு ஒரு இடத்துல மாற்றி இந்த படத்தை எமோஷன் ஆகணும்ல. நான் அப்போ தான் நினச்சேன், ஆகா இன்னொரு டேரக்டர் வந்துட்டான் தமிழ் சினிமாவுக்கு. நன்றி சார். எனக்கு உள்ளபடி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த இடம். என்னடா இழிப்பு? சனேன சும்மா இருந்து தொலை வேண்டியதானே. முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு வாங்கி கேட்க வேண்டியது. ஆகாவளி ஏடா பட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வீட்டில் அப்பா அடிக்கிறாங்க, ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறாங்க, இங்கே சம்மந்தமே இல்லாமல் தேட வந்த நீ அடிக்கிறீங்க. தேட வந்தா தேடிட்டு போக வேண்டியது தானே. என்னை எல்லாரும் முட்டாள் யூஸ்லெஸ்ன்னு திட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் எங்கே தான் போவேன்? என்னை யாருக்குமே முடியல. என்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அடிக்கணும் போலே தோணும். கடவுள் சாமி தான் என்னை முட்டால படைச்சிட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏன்டா அடிக்கிற? இனி எங்கேயோ இந்த பையனை அடிச்சு போற, அவனை வெட்டி பழி போடணும். ஒரு சின்ன பையனை முட்டாளு ஆகாவளி சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும் தெரியுமாடா உங்களுக்கு? குபேரன், சும்மா இருங்க பாஸ். இவனுங்க பட்டுக்க உனக்கு கௌரவத்தாக நம்மளை பற்றி ஒரு கனவு கண்டு வச்சுக்கிறானுங்க. அதுக்கு தகுந்த அவ்வளோ வளரலான்னா முட்டாளு ஆகாவளி உருப்படாது திட்டிக்கிட்டே இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச வயசில் நம்மளையும் வளர விடாம இவனுக்கு ஆசை வயசில் நாமளும் வர முடியாம கடைசியில் நிஜமாவே உருப்படி இல்லாமல் போயிடும். பெத்த பசங்களை பேர் வச்சு கூப்பிட்றத விட உருப்படாதவன் முட்டாளு ஆகாவளி இப்படி கூப்பிட்றது ரொம்ப சாதியம். நீ வாடா தம்பி. அப்போ நவீன், அப்போ நீங்கள் இப்போ எல்லா காமெடி படம் தான் ஓடுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோனை செலக்ட் பண்ணீங்க? இல்லை சார், நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது காமெடி ட்ரெண்ட்லேயே இல்லை. அப்போ வந்து ஆக்ஷன் தான் பீக் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆமாம், 2010 ஜனவரி 30 வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஃபுல்லாக முடிச்சு பிரிண்ட் எடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் இது வழக்கமான ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிறதுக்கான அந்த கஷ்டங்கள், இது நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து இருப்பீங்க. அதே கஷ்டம் தான் இது. ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போனால் முக்கால்வாசி பேருக்கு எல்லாம் ஒரு மைண்ட் செட்டிலே கதை கேட்குறாங்க. ஹீரோ எப்போ வருவான், ஹீரோயின் எப்போ வருவா, 2 பேரும் எப்போ பார்ப்பாங்க, எப்போ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேட்டே இருந்த ஒரு தம்பி ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டாங்களா, எப்போ லவ் பண்ணிட்டாங்களா, இனிமேல் தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ நான் லண்டனுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன், நீங்கள் சைனா ஹாங்காங்கில் போய் இறங்கிட்டு இருக்கீங்க, இது வேலைக்காக இல்லை அப்படின்ட்டு. சரி இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அப்படியே பல பொய்கள் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பண்ணிடலாம் எல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டி ஒரு 50 பேர் நம்ம கூட எழுதிட்டு போகணும். இது ரொம்ப ஒன்றும் இல்லை வச்சு இது பண்ணிடலாம், ஒன்றுமே இல்லை, போய் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாருக்குமே ஆமாம்ல சினிமா பண்ணிடலாமே. அப்போ உங்களை தவிர யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் உங்களை பின்தொடர்றாங்க. ஆமாம் கண்டிப்பாக. அவங்க வந்து என் நவீன் அப்படின்னு ஒருத்தரை நம்பி வராங்க. வந்து இப்போ காசை சொல்லப்போனால் உண்மையில பிச்சை எடுத்து தான் பணம் பிச்சை எடுத்து பண்ணி அந்த ஹாஸ்டேஜ் ரூம், எனக்கு என்னோட இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்டேஜ் ரூம் போர்ஷன் அதை முடிச்சிட்டா போதும், அதை முடிச்சுட்டு இப்போ படம் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் ஒன்று யார்ட்டையும் போட்டு காமிச்சு. ஏன்னா இந்த படத்தை கதையை சொல்ல முடியல, யார்ட்டையுமே கதையை சொல்ல முடியாது, யாருக்கும் புரிய மாட்டேங்குது, ஒன்று இதாக முடியாது. சரி இதை எடுத்து போட்டு அதை காமிப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு போனது தான். அப்புறம் ஒவ்வொரு இடமா பண்ணி அது செப்டம்பர் 2011 செப்டம்பரில் இந்த ஷூட்டிங் ஆரம்பித்தோம். தாண்டி வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களை பாராட்ட விரும்புகிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த காமெடி ஜோனில் இருக்க நியூ வேவ் மூவிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு திருடங்களை பற்றின கதை தான், ஒரு வீட்டுக்கு திருடுற போகிற கதை தான். ஆனால் அந்த எத்திக்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த எத்திக்ஸ் இருக்குல்ல, இதுதான் அப்ரிஷியேட்டபுளாக பட்டுச்சு எனக்கு. மற்ற டைரக்டர்ஸ் தான் உங்கள்கிட்ட என்னென்னா அவ்வளோ கன்விக்ஷனாக இருக்குது. ஒரே ஒரு தடவை திருடிட்டு நல்லவன் ஆகிடுவாடா அப்படின்னு, ஓகேடா இவனுக்கு இத்தனை தப்பு பண்ணும்போது இது இப்போ நல்லவனாகிறது தானே ட்ரை பண்ணுறானுங்க அப்படிங்கிற எத்திக்ஸ் நான் உங்களை ஃபாலோ பண்ண வைக்குது. அதாவது எந்த விதமான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் ஒரு திருடங்களை பற்றின கதை சொல்லலை நீங்கள், அதுக்குள்ளே ஒரு எத்திக்ஸ் வச்சுருந்தீங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு. இல்லை அவர் சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட்டு. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு யதார்த்தமாக நடக்கிறத அப்படியே காமிச்சு இதாண்டா நடக்குது அப்படிங்கிறது வேறு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒரு செயல் மூலமாக உணர்த்துறது வேறு. அதுதான் டைரக்டரோட மிகப்பெரிய பணி. அதை தான் பொய்டிக் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. என்ன மாரல் சொல்லியிருக்கான், இவ்வளோ திருடி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே அவனுக்குள்ள எதுவும் வச்சுக்கல, கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 கருத்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது கருத்தை சொல்லாமல் உணர்த்துற ஒரு விஷயம் வந்து தான் அவர் சொல்ல. ஒரு டைரக்டருக்கு இருக்க வேண்டிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது இருந்துச்சு. மாடர்னாக சொல்கிறப்பையும் அது கொண்டு வந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. Why the hell are you continuously letting me, man? ஒன்னதுல தேவையில்லாம அடிச்சுட்டே இருக்க. Why? What's the reason? ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நீ தமிழ்ல பேசுவியாடா? ஏன்? Because அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷில் 10 மார்க் மேலே எடுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை சீன் படத்தையும் சண்டை படத்தை தவிர வேறு ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தெரியுதா? தெரியுதா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு? இன்னும் கக்குசு போனால் நம்ம கழுவிட்டு தாண்டா இருக்கோம், வெறும் பேப்பரில் தொடச்சி போட்டு வரல. அந்த காலம் வரும்போது நீ எல்லாருக்கிட்ட இங்கிலீஷில் பேசு, இப்போ நீ தமிழில் பேசு. எனக்கு அதை தாண்டி இந்த படத்தில் நான் என்ன வச்சுன்னா, இந்த 4 பேர் திருட வராங்க அப்படிங்கிறது அதர பழைய கதை, பொம்மைக்குள்ள வைரம் இருக்குது அப்படிங்கிறதும் அதர பழைய கதை. இது புதிய கதையே அல்ல. ஆனால் இது நான் சொல்ல வந்த கதை அல்ல. எனக்கு இந்த கதையை எடுத்துக்கொண்டு இது மூலிமா வந்து என்னுடைய சமுதாய கோபங்கள், ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்ஸை, இதை நீங்கள் உணர்தல்னு சொன்னீங்களே, அதான் பசி அப்படிங்கிறதுக்கு பொருள் புரியறதுக்கும் உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது பசித்தவனுக்கும் பட்டினி கிடக்கணும் தான் அது பசியோட பொருள் உணர முடியும். மற்றவங்களாம் பசிக்கிறதுனா சாப்பாடு இல்லாத போது அது எனக்கு அந்த சினிமா அனுபவமாக கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த படம் வந்து எனக்கு வந்து சினிமா அப்படிங்கிறது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே போனால் அது ஒரு அனுபவம், அந்த அனுபவம் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான். இந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது பெரிய நான் ஆச்சரியமாக இருந்தேன், இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு தேர்ந்த நடிகர்களால் பல உணர்ச்சி பாவங்களை கொடுக்க முடியும். அனுபவமிக்க ஆள்னால தான் இந்த அனுபவத்தை உணர வைக்க முடியும். ஆனால் ஜெயபிரகாஷ், அந்த அம்மா 2 பேரை தவிர, அந்த சென்ட்ராயன் அவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லாமே புதிய ஆட்கள். ஆனால் அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய முகபாவங்கள் வாங்கி எப்படி வந்து அதை வந்து அது நான் வந்து ஒரு என்ன ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா நுணுக்கமான நடிப்பு சில்றன்னு சொல்லுவோம். அதாவது 50 ரூபானா 50 ரூபா மிச்சம் நீ வச்சுக்கங்கிற மாதிரி இல்லை. 49 ரூபா 49 பைசாவுக்கு நடிப்பு போதும், எனக்கு 50 ரூபா நடிப்பு வேணாம்
அப்படிங்கிற அளவுக்கு இந்த டினாமினேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதில் உங்கள் படங்களில் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே அந்த குழந்தை உட்பட வந்து அந்த தைரியம் எப்படி வந்து சொல்லுங்கள் சார்? 5 வளையாதது 50 வளையாதுமாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா 5 புதுசாக இருக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் அது வளைய தன்மை இருக்கும். ஓரளவுக்கு சீசன் ஆகிட்டோன்னா இவ்வளோதானப்பா எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்துடும். இங்கே இருந்த எல்லா புது நடிகளுங்கும் போது அது எனக்கு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து என்னால் ஒரு 70 டேக் போக முடியுது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு என்னால் வந்து ஒரு பிடிவாதமாக நிற்க முடியுது. அது அவங்களும் வந்து அதை உணர்ந்துட்டு அதை பண்ண முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து முழுமையாக எல்லாம் பிடிச்சிருந்தாலும் கூட ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தது வந்து இந்த படத்தினுடைய நீங்கள் சொன்னது போல் ஸ்க்ரீன் பிளே. காரணம், ஏதாவது ஒரு காட்சியை நீங்கள் உருவிட்டீங்கன்னா இந்த படம் கலந்துடும். கண்டிப்பாக பாக்கிரா சொல்லுவார், ஒரு செங்கலை உருவிட்டோம்னா அந்த செவல் நிற்கக்கூடாது, அப்படி தான் இருக்கணும் ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவார். இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பையன் ஒருத்தன் ஊர்லேருந்து வர்றான், ஒரு பணக்கார மாமாவை பார்க்க வர்றான், அவனுக்கு ஆதரவாக யாருமே இல்லை. அப்போ அந்த வீட்டில் இருக்க மாமி சொல்கிறா, இல்லை நாங்கள் ஊருக்கு போகிறோம், ஹரித்வார் போகிறோம், போயிட்டு 10 நாள் ஆகும்ப்பா, நீ கிளம்புப்பா அப்படிங்கும்போது அதை தவிர்ப்பதற்காக சொல்கிறான் அந்த மாமின்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம், இவனை இங்கே தங்க வைக்க வேண்டான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே போகிறாங்க அவங்க ஹரித்வாருக்கு. ஹரித்வார் தான் போகிறாங்கன்னு நினச்சி, இல்லை அவங்க ஹரித்வாருக்கு போகல, அவங்க வேற ஒரு திட்டத்தில் போகிறாங்க, ஹரித்வார்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு சாதாரண காட்சி ஒன்று, அந்த காட்சியை நீக்கவே முடியாது அந்த படத்தில் வந்து. இப்படி படம் நெடுக்க எல்லா இடத்துலையுமே ஏன் இதை வந்து சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா, அதுக்கு வந்து 12வது சீனில் ஒரு கனெக்ஷன் வைக்குது. 12வது சீனில் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, இன்னொரு இடத்துல ஒன்று வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை திருப்பி எழுதி வந்துருந்தா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரே தடவை வந்துச்சா திருப்பி எழுதி வந்துச்சா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு சில கூட லாஜிக்லாம் எப்போ போலீஸ்க்கு ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி அப்படின்ட்டு அங்கே இந்த இடத்துல அதான் தெரியும்லப்பா கண்டிப்பாக பண்ண இல்லை நான் கேட்டேன்ல அப்படி மாதிரி 4 பேர் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா சரி அந்த மண்டோதரி முட்டாள் மனைவி தானே அவங்க கேட்பாங்க ஏன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, ஏன்டி உனக்கு வந்து இன்னைக்கு போக வேண்டாமா, இவனுக்கு போயிடுவானுங்க போலீஸ், அப்படி எல்லா இடத்துலையும் வைக்கிறது. ஓவராலாக மொத்தமாக பார்க்கும் ஒரு நகைச்சுவை படம் சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே நல்லா இருக்குது, ஒவ்வொரு கருத்தாக பேசுகிறாங்க, படம் முடிக்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் வெளியே வந்து இந்த படத்தை யோசித்தோம்னா, இல்லை அந்த சீனில் அதுவும் சொல்லித்தாங்களே, இந்த சீனில் கம்யூனிஸ்ட் அதுவும் சொல்லித்தாங்களே, இது நீங்கள் சொல்கிற மொழி இருக்கே. நீங்கள் சொல்கிற இந்த அனுபவம் நான் 2வது தடவை பார்த்துட்டேன். அப்போ அந்த இதில் வந்து அந்த ஒரு பணக்காரன் வந்து எனக்கு இந்த சீடியை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு திருடங்கிட்ட சொல்லுவான். அப்படியே கூடவே இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த சீடியை அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துரு, ஏன் பொம்மைக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை என் பொண்ணு வந்து அது பொம்மை மேலே அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு, அதனால் அது இல்லை அப்படின்ன ஒன்று அதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆடிட்டே இப்படி தலையை விரிச்சு போட்டு பயங்கரமாக ஆடிட்டு அழுதுட்டுருக்கோம். அதனால் அதை குழந்தைய அடக்கணும் அப்படின்னா, குழந்தைய அடக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஆனால் செகண்ட் டைம் பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த முடி இழுத்து போட்டு மறைச்சிருப்பார் முகத்தை, அதுக்கு இடையில வந்து வயர் போகுது, அதாவது ஒரு வாக்மேனோட வயர், பாட்டு கேட்டுட்டு ஒரு சீடியோட இதை வயர் போகுது, அது பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காது. அவ்வளவு நுணுக்கமாக வச்சிருக்காரு இவர். இந்த பணக்காரன் சொன்னது எனக்கு இந்த படத்தில் வந்து ஆச்சரியப்படுத்தினது அண்ணன் முதல்ல சொன்னார், நடிகர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக டினாமினேஷன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த படத்தில் வரிசையாக வந்து நீங்கள் புதுவம் நடிப்புக்கு, உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர், அதில் சென்றாயன் மட்டும் தான் ஒரு சில படங்களில் வந்திருக்காரு சில இடத்துல. அதன் இந்த மெயின் மைய கதாபாத்திரம் இந்த 4 பேர், அதுபோக அந்த பணக்காரன் ஜெயபிரகாஷ் மனைவி, ஒரு மகள் ஓவியான்னு 5 பேர். இது தவிர அந்த படத்தில் ஊர்பட்ட கதாபாத்திரம் இருக்குது. இவர்கள் எல்லாம் இவ்வளோ பேர் புதுசாக ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ சரியாக இருக்காங்க, இவர்கள்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க நீங்கள்? இல்லை இந்த இடத்துல பதிலுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருக்குங்க. இப்படி ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணவே முடியாதுங்க என்னால், சத்தியமாக என்னால் முடியாதுங்க. படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டர் எப்படி நின்றுட்டு தூங்குது, உட்காந்துட்டு தூங்குது, இப்படி ஒரு கேரக்டர் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். இப்போ அவருக்கு கண்டிப்பாக இங்கே என்னென்னா நம்ம இப்போ காசு இல்லாமல் நம்ம பண்ணோம், அப்போ நம்ம திரும்பி பார்த்து நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், இவன் எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா வாடா அப்படின்னு கூப்பிட்றது தான், அந்த மாதிரி கூப்பிட்டது தான். அதில் முக்கால்வாசி பேர் தேர்ந்த நடிகர்கள், மேடை கூத்துப்பற்றை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மற்றபடி இந்த சார் சொன்ன அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் எனக்கு வந்து ஒரே ரூம்குள்ளே போகுது ட்ரையாக போயிடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் வந்து சரி ஆட்டோக்குமார் டுப்பில் வராங்க, அவங்க கூட வந்து ஒரு கேரக்டர் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டூலை தூக்கிட்டு போகிற மாதிரி, அப்போ அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொண்டாந்து வச்சோம். அவருக்கு சினிமான என்னன்னே தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறது, அவரே எதுவுமே பண்ணுறாரு, அவர் நின்னா கேமரா பார்த்துருவார், என்ன பண்ணலாம் சரி அவர் வந்து இப்போ வந்து ஏதோ கஞ்சி அடிச்சு ஏதோ போதையில் இருக்கார், அவர் ரவுடி தானே அப்படி ஒரு போதையில் ஏற்பார் அப்படிங்கிற மாதிரி வச்சாச்சு. அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒவ்வொரு இந்த வக்கா ஆட்டோக்குமார் தக்காளி எல்லாமே அந்த மாதிரி பிடிச்சது. இல்லை நான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ அவங்கள புதுமுக நடிக்க வச்சிங்கன்னா, இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் வந்து சார் நீங்கள் இதை ஏன் இப்படி பேசுறீங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே பொய் பேசலை, உண்மையே பேசுகிறீங்க, அந்த மூடில் அந்த பாடி லாங்குவேஜில் பேசுங்க, ஏன்னா பின்னாடி
எல்லாம் ரிவீல் ஆகும்போது அந்த இந்த பொசிஷனில் தான் உட்காந்துருவோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டை சொல்லிடலாம். புதுமுகள்கிட்ட எப்படி அந்த சீன் சொல்லி நடிக்க வச்சிங்களா இல்லை நீங்கள் நடிச்சு காமிச்சு தான் நடிச்சு. ஏய் ஆகாவளி, முட்டாள் மாதிரி நிற்காம அந்த ஃபோனை எடுறா. விடுறா. ஏய் முட்டாள், அந்த ஃபோனை எங்க விடுறா. அவனுக்கு வரத்துக்குள்ள ஃபோன் பண்ணணும். இந்த ஃபோனை குர்றான்னா அப்பா பக்கத்தில் வந்தீங்க, இந்த பேட்டாலேயே மண்டையை உடச்சிடும். டேய் பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு? யூஸ்லெஸ் ஃபெலோ. சரி பண்ண குர்றா. சுபி, நீ ஏன் பக்கமா இல்லை எவங்க பக்கமா? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே நான் இப்போ தாண்டா பெருமைப்படுறேன். நான் என்றைக்குமே ஹீரோ பக்கம்தான். இடியட், அவனுக்கு திருட்டு பசங்க நம்மளை அடைச்சி வச்சிருக்கானுங்க. முட்டாள் மாதிரி பண்ணாம அந்த ஃபோனை கொடு. குட்ரா ஆகாவளி. என் மேலே மொதல் ஒருத்தர் நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போய்க்காங்க டாடி. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நிஜமாலே ஒரு வேலைக்கு ஆகாது யூஸ்லெஸ் ஃபாலோ ஆயிடுவேன். நுணுக்கமான இந்த காமெடியை வந்து புரிஞ்சு கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கு ஆனால் அவங்களும் சேர்ந்து சிரிச்சது எதுக்குன்னா அந்த குழந்தை காமெடி இருக்குல்ல, குழந்தை ஃபோன் பண்ணுமே, அமேசிங்க. அது எப்படி அந்த குழந்தையோட வாய்ஸ் எப்படி எப்படி வேலை வாங்கினீங்க அந்த பொண்ணுகிட்ட? அந்த கேரக்டரில் வர குழந்தைங்க மாதிரி தான் குழந்தைங்க நிஜமாவே இருக்காங்க. என்னன்னா நம்ம ஒன்று பேசணும்னா செல்ஃபோன் விடுங்க, நம்ம ஒன்று பேசிட்டு மாட்டோம், நீ இப்படி சொல்லணும் இங்கே பாரு அப்படின்னா நம்ம கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் தான் வந்து எனக்கு ரிந்தியாவோட ஞாபகம் வந்துச்சு. ஓவியர் சிவபாலனுடைய குழந்தை. அந்த குழந்தை அந்த வீட்டில் வந்து பெற்றோர்கள் இது சின்ன பொண்ணு தானே அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறதில்ல அந்த குழந்தைகிட்ட பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய பொண்ணு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து வந்து கம்யூனிகேட் பண்ணி பழக்கமாகுது அந்த பொண்ணுக்கு. அப்போது நான் வந்து ஃபோனில் இந்த டயலாகை வந்து ஒரு தாட்டி சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. அவ்வளோதான், ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு 5 தாட்டி அவங்க அந்த பொண்ணுக்கு காமிச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த டயலாகை ஒரு வார்த்தை மாற்றாமல் ஒரு மாடுலேஷன் மாற்றாமல் அந்த பொண்ணு இப்பயும் அப்படியே பேசும். அதான் குழந்தைங்கிட்ட இருக்க ஒரு பெரிய இது. அந்த இது டப்பிங்கில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஒன்றுக்கு மட்டும் நாங்கள் லைவ் ரெக்கார்டிங் வச்சோம். லைவ் ரெக்கார்டிங் வச்சு அந்த ஷூட் பண்ணோம். இப்போது படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லா பேரும் ஆச்சரியப்படுறோம். அதாவது படம் ஒரு ஆடியன்ஸை பார்த்துட்டு. ஆனால் இந்த வாய்ப்பு இப்போ எனக்கு வந்து சங்கர் சார்கிட்ட கதை சொல்லும்போது அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு லிங்குசாமிகிட்ட கனெக்டில். உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது ஸ்டோரியாக சொல்லி யார் பண்ணா? இல்லை, இவரது ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஆனால் அவருடைய பாண்டியராஜன் தானே அது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து பாண்டியனுங்கிட்டையும் டைரக்டர் சிம்புதேவன் சார்ட்டையும் கொடுத்தேன். அவங்க 2 பேரும் படிச்சுட்டு பாண்டியனை வந்துட்டு நல்ல காமெடியாகடா, சூப்பராகடா கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார். 2 பேர்கிட்டையும் ரொம்ப பாசிட்டிவான இதாக இருந்துச்சு. அதுலேயும் எங்கள் டேரக்டர் சிம்புதேவன் சார் என்ன சொன்னார்னா, நீ என்னன்னா இது ரொம்ப சின்ன படம் நினச்சிக்கடா, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது ஆனால் எந்த கேரக்டர் மறைஞ்சு போகல, இது வந்து மேக்கிங் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் தான்டா, நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னார். படம் பார்த்ததுக்கப்புறம் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவலாகவும் ஃபஸ்ட் நான் அவங்க 2 பேர்த்த மட்டும் தான் காமிச்சேன், வேறு யார்ட்டையும் காமிக்கல. ஆனால் ஹோல்ஹார்ட்டடாக சொல்லிட்டா, நான் ப்ரொடியூசராக இருந்தால் கூட இந்த கதையை நீங்கள் ஸ்கிரிப்டாக கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் இருக்கிற உள்ளர்த்தமோ இதில் இருக்கிற காமெடியோ இது எதுவுமே இந்த அளவுக்கு எனக்கு வந்து புரிஞ்சிருக்கிற தன்மை என்கிட்ட கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்கிரிப்டாக படித்தா ஒரு நல்ல படத்தை நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இல்லை அது சேருவது தான் ரொம்ப கடினமாக இருக்குது. அது பாண்டியராஜ்ங்கிற ஒரு பேர் பசங்க ப்ரொடக்ஷன்ங்கிற பேரோட வந்து அந்த படத்தை வெளியிடும் போது சின்ன கூடுதல் கவனம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும், ஓடும், நல்லா இருக்கும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் ஒரு பேர் சேரும் பொழுது கூடுதலாக கவனிக்கிறாங்க. சொந்தக்காரங்களே வந்து என்ன நம்புறது வந்து யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு அதுவும் பாண்டியராஜ் மாதிரி ஒரு வாங்கியிருக்காரு, அப்போ பையன் எதை பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு என் சொந்தக்காரங்களே அப்போ தான் நம்புறாங்க. ஒன்று படம் முடிஞ்சு வெளியே வரப்ப என்னடா பசங்க ப்ரொடக்ஷன் நினச்சி வந்தேன், இது புது பசங்களாக இருக்காங்கடா. நம்ம இந்த மூடர் கூடங்கிற டைட்டில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சாதாரணமான ஒரு அட்ராக்டிவ் கட்டும் எதிர்ப்பு எல்லாருக்கிட்ட. மூடர் கூடன்னு வைக்கணும் நான் ஒருத்தன் தான் சொன்னேன். சுற்றி இருக்க யாருமே வந்து இது வந்து ஹிந்தியான்னு கேட்டவங்களா இருக்காங்க. அப்போ தமிழ் நீ மெல்லச்சாகும் போல இருக்கே அப்படின்ட்டு நான் வைக்கும் போது இவ்வளோ புரியாமலாம் போகும்னு நினைக்கவே இல்லை. மூடர் கூடம் பள்ளிக்கூடம், மூடர்னா முட்டாள், அவ்வளோதானே அப்படிங்கிற. ஆனால் யாருக்குமே புரியல. அதுக்காக ஒரு டீசரே எடுத்தோம் நாங்கள். மக்கள்கிட்ட போய்ட்டு மூடர் கூடம்னா என்னென்னா யாருக்கும் தெரியல, ஃபூல்னா என்னென்னா முட்டாங்கிறாங்க, உங்கள் தாய்மொழி என்னென்னா தமிழ்ங்கிறாங்க. அவ்வளோதான், இது ஃபஸ்ட் டீசர். அதே ஒரு டைலாக் வச்சுருப்பாரு, அதே ஒரு அழகான ஒரு டைலாக் வச்சுருப்பாரு. ஒரு டீ 6 ரூபாப்பா. ஒரு டீ 6 ரூபாப்பா.
அரை டீ. ஏய் இங்க ஒரு டீ போடுறா. நீங்கள் என் டீ கிளாஸ் உடச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இன்னொரு டீ வாங்க காசு இல்லை. சரி பின்னா அதுக்கு இன்னொரு டீ வாங்க காசு தாங்க. தட்டா சகா பிச்சை எடுக்கிறான்பா. நான் நியாயமாக பேசிட்டு இருக்கேன், இங்கே தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. நான் நாய் மாதிரி பேசுற பேய் மாதிரி பேசுறேன். டேய் முட்டா போல போடா. நான் மெயினாக வந்து ஏன் மூடர் குடம் அப்படின்ட்டு ரொம்ப இதாகவே போனேன்னா, இதை வந்து வெறும் காமெடி படமாக பார்த்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். போஸ்டர்லாம் கூட ஆனால் காமெடி தான் இன்றைக்கி ஓட வச்சுட்டு இருக்கு. வெறும் காமெடி எதிர்பார்த்து வந்துட்டாங்கன்னா ஒரு பயம், என்னப்பா இது நம்ம எதிர்பார்த்த அந்த காமெடி இல்லையோன்னு அப்படி போயிடுவாங்கன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த மைண்ட் செட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூடர் கூடம்னு வச்சு போஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இது பண்ணது. ஆனால் கண்டிப்பாக காமெடினால தான் இன்றைக்கி கை தட்டுறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா காமெடினால தான் கண்டிப்பாக. அடுத்தடுத்து வேகமாக அடுத்தடுத்த படத்தை எடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தரப்போகிறது இதுவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களை வாழ்த்துறேன்னா உங்களுடைய அடுத்த படத்தை. காரணம், ஒரு படத்தில் இவ்வளவு சொல்லிட முடியும்னு ஒரு டேரக்டர் இருந்துருவாருன்னா உங்களுடைய அடுத்த படத்தை நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்து பார்த்துடணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய அடுத்த படமாக ஏதாவது முடிவு நினைச்சிருக்கீங்களா? இப்படி தான் நினைக்கிறீங்களா? ஏதாவது ட்ராவல் முடிவு இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா இருக்கேங்கன்னு சொல்ல போகிறீங்களான்னு? இல்லை, ஒரு விஷயம் ஸ்கிரிப்டிங் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கிரிப்டுக்கு முன்னாலே பண்ண ஸ்கிரிப்ட் தான், அந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு இது போயிட்டுருக்கு. உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் வந்து ஜெயிக்கணும், பெருசாக ஜெயிச்சிட்டே இருக்கணும். இந்த படம் எப்படி ஜெயிச்சதோ இதை விட 4 மடங்கு பெருசு ஜெயிக்கணும். உங்களை மாதிரி படங்கள், உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் ஜெயிக்கும்போது தான் நல்ல சினிமாக்களுக்கு வந்து லைஃப் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கோங்க. கரெக்டு தான். கண்டிப்பாக சிறப்பு. நல்லது நவீன், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார், மிக்க நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஒரு மனுஷன் எவ்வளோ கடன் வாங்குறானோ அந்தளவுக்கு அவன் பணக்காரன் அர்த்தம். 1000 சம்பாதிக்கிறோம், 1000 கடன் வாங்குவான். 1,00,000 சம்பாதிக்கிறோம், 1,00,000 கடன் வாங்குவான். கோடிக்கணக்கில் ஒருத்தன் கடன் வாங்குறான்னா என்ன அர்த்தம்? தெரில பாசு. சென்றாயன், நீங்கள் தனியாக இருக்கிற ரூமில் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எனக்கு இது பழக்கம் இல்லை தெரிலன்னு விட்டுருவீங்களா சென்றாயன்? ட்ரை பண்ணுவோம் பாசு. அப்போ ட்ரை பண்ணுங்க சென்றாயன். எடுத்தோன்னே தெரிலன்னு சொல்லாதீங்க. கோடி ரூபா கடன் வாங்குறான்னா அவன்கிட்ட கோடி ரூபா இல்லைன்னு அர்த்தம். கோடி ரூபாய்க்கு மேலே அவனால் லாபம் எடுக்க முடியும். அதனால தான் அவன் கோடி ரூபாய் கடன் வாங்குறான்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. 10 ரூபா வச்சுருக்கவனுக்கு 1 ரூபா சில்லறையாக தெரியும். 100 ரூபா வச்சுருக்கவனுக்கு 10 ரூபா சில்லறையாக தெரியும். 1000 வச்சுருக்கவனுக்கு 100 சில்லறையாக தெரியும். 1,00,000 வச்சுருக்கவனுக்கு 1000 சில்லறையாக தெரியும். கோடிக்கணக்கில் கடன் வாங்குறவனுக்கு 1,00,000 சில்லறையாக தெரியும். இந்த வீட்லேயும் கண்டிப்பாக எங்கேயோ சில்லறை இருக்கும். அதை நம்ம தேடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். ராஜாராணியோட டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்தது. அங்கேருந்தே படத்துக்கான ஸ்டைல் என்ன அப்படின்றது தெளிவாச்சு. ஸ்டைலுன்னு சொல்கிறத விட அது ஒரு கேட்ச் ஃப்ரேஸாகவே இருந்தது. ஏன் ராஜாராணி அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றின ஒரு கதை. ஜானாகிய நீ ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். நான் வந்து 5 இயர்ஸ் சங்கர் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோடய பயணம் வந்து காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு சங்கர் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன்.
எந்திரன் நண்பன் அப்படின்னு 2 படங்கள், ஒன்று ரஜினி சார், ஒன்று விஜய் அண்ணன். ஸோ 2 பேர் இதுலேயும் நான் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியே வந்து கதை சொன்னேன். அது மொத்தமாக இந்த டீம் தான், ஏஆர் முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷனு, ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டீம். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஒரே ப்ரொடியூசருக்கு தான் நான் கதை சொன்னேன். கதை சொன்ன மொதல் ப்ரொடியூசரே ஓகேன்னொடனே அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. யார் இது ராஜா, யார் இந்த ராணி அப்படின்னு நிறைய ஒரு டிபேட்டை நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். யார் ராஜாவை பண்ணால் நல்லாயிருக்கும், யார் ராணியாக பண்ணால், ஐ மீன் ஜான் யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ரெஜினா. ஸோ அப்போ வந்து நிறைய லிஸ்ட்டு ஃபுல்லாக எழுதினேன். எல்லா ஆர்டிஸ்டோட பேர், எல்லா ஹீரோயினோட பேர் அப்படிலாம் எழுதும் போது பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு எனக்கு பளிச்சுன்னு பட்டது வந்து ஆர்யா நயன்தாரா. நான் பாசென்ற பாஸ்கரன் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்னமோ அவங்கள சுற்றின ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி, அவங்க நடித்தது ஒரு படமாக இருந்தாலும் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட இருந்தது. ஸோ உடனே ஆர்யாட்ட கதை சொன்னேன். கதை சொன்னோடனே ஆர்யா உடனே ஓகேன்ட்டார். ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம், அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அவரும் கேட்டுக்கல யார் ஹீரோயினாக பண்ணுறாங்க என்னென்னு. ஏன்னா அவர் வந்து கதை கேட்டவுடனே ஓகே அடுத்து யார் இது கேமராமேனு, யார் மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி தான் அவர் கேள்வி இருந்ததே தவிர யார் அந்த 2 ஹீரோயின்ஸ் யார் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்குள்ளே வரல அவர். ஸோ அப்போது வந்து ஒரு ஜென்டில் டாக் தான் எங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது நாட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர்ன்ற ரிலேஷன்ஷிப் தான். யார்ட்டையுமே சொல்லாமல் டக்குன்னு முருகதாஸ் சார்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நேராக போய் நயன்தாரா அவங்கள்ட்ட கதை சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நயன்தாரா வந்து ஷி வாஸ் நாட் இன் டு இண்டஸ்ட்ரி தட் டைம். ஒரு 2.5 years பிரேக் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு தைரியத்தில் தான் போய் சொன்னேன். சரி, அவங்க சொன்னவொடனே அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாங்க. பட் ஷி வாஸ் ஆல்சோ நாட் ஷியூர் வெதர் ஒரு படத்தில் இறங்கலாமா வேணாமான்னு. ஸோ கதை சொன்ன உடனே கேட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டுகிட்டே சொன்னாங்க நான் அந்த படம் பண்ணுறாங்கன்னு. பெரிய ரிலீஃபாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது கதை, அந்த இன்னொரு ஹீரோயின் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு இதில் தான் இன்னும் இந்த கதை எலிவேட் ஆகுது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தவொடனே தான் எங்கள் ஆர்யாட்ட சொன்னேன் உங்களோட ஜோடி வந்து நயன்தாரா அப்படின்னோடனே என்னப்பா அப்படின்ற ஒரு ஸ்மைலோட கேட்டார். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். நடுராத்திரி 12 மணிக்கு யாராச்சும் குடிச்சிட்டு வீட்டு கதவை தட்டி உன் பக்கத்துலேயே வந்து படுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? நயன்தாரா வந்து அவங்கள பற்றி சொல்லணுன்னா இது வரைக்கும் நம்ம நயன்தாரா வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணாகவும் ஒரு கிளாமர் டாலாகவும் இல்லை ஒரு அதான் அவங்க கதையில் இருப்பாங்க. அந்த கதையில் வந்து அவங்க வர இடம்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு அப்பீலிங்கான ஒரு ஹீரோயின் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஆர்யா, ஜெய், நயன்தாராவும் ஒரு ஹீரோனே சொல்லலாம். நான் நயன்தாரா படம் ஐயா தான் அவங்க முதல் தமிழ் படம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். நல்ல ஆர்டிஸ்ட்டு, அழகான ஆர்டிஸ்ட்டு, நல்லா நடிப்பாங்க, எல்லாம் தெரியும். பட் கூட ஆக்ட் பண்ணிட்டு தான் வந்து ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு நல்ல ஷாட் நடிக்கல எல்லோரும் தயவுசெய்து செல்லெல்லாம் சைலண்ட்டில் போட்டுக்குங்க, இந்த க்ரௌட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்வால்வ் ஆகி நடிக்குது அந்த பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தில் இன்னொரு ஹீரோ ஒருத்தர். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வேறு. அது யார் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னும் போது நான் வந்து எங்கேயும் எப்போதும் பார்க்கும்போது ஜெய்யை பார்த்து பயங்கரமாக பிரமித்தேன். ஒரு பயங்கர ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. ஸோ என்னோடய கேரக்டர்லேயும் அந்த இன்னசென்ஸ் இருந்தது. ஸோ இன்னசென்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஸோ எந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸாக அந்த இன்னசென்ஸ் இல்லாமல் பார்த்தாலே அந்த இன்னசென்ஸ் பதிவானோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போது யாருன்னும் போது எனக்கு ஜெய் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தார். எனக்கு ஜெய்யோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு ஹஸ்கியான ஸ்மோக்கியான ஒரு வாய்ஸ். நம்ம ஆல் பாசினோன்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர், நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அவருக்கெல்லாம் அது மாதிரி தான் ஒரு மாதிரி, அதுக்கான கரெக்டான ஆங்கில வார்த்தைன்னு சொல்ல வரல, ஒரு மாதிரி ஸ்மோக்கி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி அப்புறம் வந்து அவர் ஒரு ஒரு காதல் காட்சிகள்லாம் நடிக்கிறது வந்து ஜெய் நடித்தாருன்னு ஒரு அழகாக இருக்கும். அந்த ஒரு சிரிப்பே வந்து ரொம்ப அட்ராக்டிவான சிரிப்பு. அவர் ஏங்க எனக்கு எங்கள் அப்பா தாங்க பயம், மற்றபடி நான் ஐ லவ் யூங்க. ஸோ ஜெய்யை ஓகே பண்ணவொடனே பயங்கர ஹாப்பி. அப்புறம் நயனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏங்க நான் வந்து அந்த உங்களுக்கு பேராக வர ஆள் வந்து ஜெய் தான் அப்படின்னேன். ஓகேங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாரையுமே ஒன் பேஜில் கொண்டு வரணும், அங்கேருந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்னொரு ஆர்டிஸ்ட்டை சொல்ல மாட்டோம். ஸோ அங்கேருந்தே ஒரு அழகான பாண்டிங் கொண்டு வந்தேன். ஆரியாட்ட வந்து ஃபோன் பண்ணி ஜெயினா சூப்பராக இருக்கும் மச்சான் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே முன்னே. உடனே அந்த பொண்ணு நஸ்ரியா லாக் பண்ணோம். நஸ்ரியா லாக் பண்ண உடனே எல்லாருமே பயங்கர ஹாப்பி. பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அப்போ வந்து அந்த பொண்ணு நேரம்ன்ற ஒரு படம் வேறு கமிட் ஆகி வெளில வந்துடுச்சு. நேரம் வந்தோடனே நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தோம். ஷூட்டிங்கில் இருக்கும்போது நேரம் வந்தது. நேரம் வரும்போது எல்லாம் சொன்னாங்க, ஏங்க அந்த பொண்ணுக்கு பயங்கர கிரேஸுங்க அப்படின்னாங்க. ஏங்க நம்ம தான் பண்ணியிருக்க வேண்டியது, பட் அந்த பொண்ணுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த சாங் எடுத்த அதே டைரக்டர் அல்ஃபோன்ஸ் அவரோட படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ படம் பார்த்துட்டு எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் கமிட் பண்ணோம். ஸோ எடுக்கிற முடிவெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கைக்கு மொத்தமாக எல்லோரும் வந்தோம். ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வந்தோம். ஜிவி பிரகாஷ் அப்படின்ற போது அவரை நான் இசை பிரகாஷ்ன்னு தான் கூப்பிடுவேன். ஃபோன்லேயும் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே முன்னே, உன்னிடைகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே. சாங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா சாங்குமே ஹிட்டு. ஸோ எல்லா சாங்குமே ஹிட்டுன்றதை விட ஹே பேபி பெரிய ஹிட்டு. எல்லா சாங்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுதான் கரெக்டான வேர்டு. 3, 4 என் பேபி என் ஹார்ட்டை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் போறியா, மே சம்டே என் லைஃப்பை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் போறியா, லவ் அண்ட் ரைட் டாம் அண்ட் ஜெரி போல். ராஜாராணி கம்மிங் செப்டம்பர் 27th வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது காமெடியை தாண்டி எமோஷன் ரொம்ப அழகாக உங்களை வந்து தொடும். ஃபேமிலியாக போனீங்கன்னா இன்னும் அழகாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் படம் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம், விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் எந்தன் பக்கம், நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான், ஃபர்சானா முறைத்தால் 100 சோகம்தான். ஃபர்சானா என் ஃபர்சானா. நீ என்று என் நாட்கள் எண்களாகும், நீதானே என் உயிர் சுமக்கும் தேகம், உன் பாதையில் என் ஆயுள் ரேகை போகும். காரங்கி உன் எழில் மறைக்கும் கவசம், என் தீண்டலில் அது நாணம் விட்டு துயிலும்.
நான் கரையவே உன் ஜீவதிரவம் வேண்டும். நீ சிரிக்கவே நான் பிறக்கிறேன். ஓ ஃபர்சானா என் ஃபர்சானா. நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான் ஃபர்சானா. நீயோடையில் என் மூச்சிறைக்க வைத்தாய். நீ நிற்கையில் என் ரத்தம் உறையச் செய்தாய். உன் சுவாசத்தில் என் உயிருறிந்து போனாய். பூத்திருக்கிறாய் காத்திருக்கிறேன். ஓ ஃபர்சானா என் ஃபர்சானா. கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம். மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம். விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும். வெண்ணிலவை போன்ற தேகம் இந்த பக்கம். இரவுகளில் முதல் முறையாய் ஏங்குகிறேன். நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதே பார்த்தாக வேண்டும். பொங்கும் காதலை சொல்லும் வரை காற்றோடு காற்றாக வேண்டும். அருகினிலே உன்னருகினிலே முதல் முறையாய் ஏங்குகிறேன். நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். This a bluesy song. You got bluey eyes. Vendum knee, but don't hypnotize. I will pay the price. Namakku neram right. Whoa, right. Nee emden lover girl. Unnodu I wanna dance. Nee emden icy swirl. Ennodu why did you dance? Un gangal ennai kavandu. Whoa, du kollude. ஒரு சொல் நீ சொன்னால் வேண்டாம் என்றா சொல்வேன். நீ கேட்கும் ஒன்றை வாங்க எங்கும் செல்வேன். விடை வேண்டாமலே கேள்வி நான் கேட்கிறேன். பதில் வந்தாலுமே வாங்காமல் போகிறேன். கழுத்துச் சங்கிலி இளம்பெயரை எழுதி நீ கோர்க்கணும். துடிக்கும் உன் இதயம் பேசுவதை அருகில் நான் கேட்கணும். நெருங்கி நான் வருகிறேன். விரும்பியே கரைகிறேன். போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதை பார்த்தாக வேண்டும். பொங்கும் காதலை சொல்லும் வரை காற்றோடு